மோடி 3.0 அரசு பதவியேற்று ஒரு மாதம் ஆகியிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பார்வை அடுத்ததாக இடைத்தேர்தல்கள் பக்கம் திரும்பியிருக்கிறது. ஜூலை 10 அன்று 7 மாநிலங்களில் 13 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. மக்களவைத் தேர்தலிலே கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பாஜக பெரும்பான்மை இழந்து அதே நேரம் காங்கிரஸ் 99 தொகுதிகள் வரை வென்றிருக்கும் நிலையில் இடைத்தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கடும் போட்டி இருக்க போவதாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் எண்கள் அதிகரித்திருப்பதால் இதுவரை நாடாளுமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பாஜகவால் இம்முறையும் அதேபோல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இடைத்தேர்தலில் என்டிஏ கூட்டணி தோல்வியை தழுவும் பட்சத்தில் அது மேலும் கூட்டணிக்கு பின்னடைவும் ஏற்படுத்தும் என்பதால் இந்த தேர்தலில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் பாஜகவினர். அதே நேரம் இந்தியா கூட்டணியும் அதிகரித்திருக்கும் தங்கள் செல்வாக்கை நிரூபிக்க இந்த இடைத்தேர்தல்களில் வெற்றி அவசியமாகிறது. இடைத்தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் என்ன, தொகுதிகள் என்ன, இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட காரணம் என்ன, களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்று மாநில வாரியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திமுகவின் புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் காலமான நிலையில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பாக அன்னியூர் சிவா, என்டிஏ கூட்டணியில் பாமக சார்பாக சி அன்புமணி, நாம் தமிழர் சார்பாக அமினயா என்று மும்முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் நேர்மையாக நடக்காது என்று கூறி தேர்தலை புறக்கணித்திருக்கிறது அதிமுக. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம், பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை போன்ற சம்பவங்கள் திமுகவின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கலாம். அதே நேரம் வன்னியர் சமூகம் அதிகமாக இருக்கும் இந்த தொகுதியில் அதிமுக வாக்குகளையும் கவரும் நோக்கத்தோடு இருக்கிறது பாமக. நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்திருக்கிறது. அடுத்ததாக மேற்கு வங்கத்தில் ராய்கஞ்ச், ரணாகட் தக்ஷின், பாக்தா மற்றும் மணிக்தலா தொகுதிகள். மணிக்தலா தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த திரிணாமுல் காங்கிரசின் சதன் பாண்டே மரணமடைந்த நிலையில் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் அவருடைய மனைவி சுக்தி பாண்டேவை களமிறக்கியிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். மணிக்தலா தொகுதியை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு தொடங்கி திரிணாமுல் காங்கிரசின் கோட்டையாக தான் இருந்து வருகிறது. ராய்கஞ்ச், ரணாகட் தக்ஷின், பாக்தா இந்த 3 தொகுதிகளிலுமே பாஜக சார்பாக வென்ற எம்எல்ஏக்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக திரிணாமுல் காங்கிரசுக்கு மாறியதால் இந்த 3 தொகுதிகளும் காலியாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடக்கிறது. ஆனால் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கிய மக்களவை தொகுதிகளில் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜகவை வென்றிருப்பதால் இந்த 3 தொகுதிகளிலும் இரு கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. உத்தரகண்டில் பத்ரிநாத் மற்றும் மங்களூர். பத்ரிநாத் தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த ராஜேந்திர பண்டாரி கடந்த மார்ச் மாதம் பாஜகவில் இணைந்ததால் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தொகுதியில் தான் பத்ரி நாராயண் கோயில், ஜோஷிமத் மடம் இருப்பதால் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இத்தொகுதியில் காங்கிரஸ் பாஜக மாறி மாறி வென்றிருப்பதால் கடும் போட்டி நிலவுகிறது. மங்களூர் எம்எல்ஏவாக இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் சர்வத் கரீம் அன்சாரி கடந்த அக்டோபரில் மரணம் அடைந்ததால் இங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் தொகுதி இது என்பதால் இதுவரை ஒரு முறை கூட இங்கு பாஜக வென்றதில்லை. அதை மாற்றி இம்முறை வெற்றியை தங்கள் வசமாக்க போராடி வருகிறது பாஜக. ஹிமாச்சல் பிரதேசத்தில் டெஹ்ரா, அமர்பூர் மற்றும் நலகர். ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. காங்கிரசின் ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயன்ற போதும் அது நடக்கவில்லை. இந்த ஆண்டு தொடக்கத்தில் காங்கிரசுக்கு ஆதரவளித்து வந்த 3 சுயேட்சைகள் ராஜ்யசபா தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதைத் தொடர்ந்து பாஜகவில் இணைய தங்களுடைய பதவியும் ராஜினாமா செய்தனர். அதன் காரணமாகவே இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் வென்ற சுயேட்சை மூவருமே பாஜக சார்பாக களமிறங்குகின்றனர். இந்த 3 தொகுதிகளில் குறிப்பாக டெஹ்ரா தொகுதியில் காங்கிரஸ் முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகுவுடைய மனைவி கமலேஷ் தாக்கூர் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் மக்களவைத் தேர்தலில் ஹிமாச்சலில் இருக்கும் 4 தொகுதிகளும் வென்று காட்டியிருக்கிறது பாஜக. அதனால் இடைத்தேர்தலில் கடும் போட்டி நிலவுகிறது. மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா தொகுதியின் எம்எல்ஏவும் முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத்தின் ஆதரவாளராக அறியப்பட்ட கமலேஷ் ஷா தன் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவுக்கு மாறியதால் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுதி சிந்த்வாரா மக்களவை தொகுதிக்குட்பட்ட தொகுதியாகும். காங்கிரசின் கோட்டையாக இருந்த சிந்த்வாரா மக்களவை தொகுதியை நடந்து முடிந்த தேர்தலில் பாஜகவிடம் படி கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். இதனால் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பாஜகவுக்கு சாதகமாகவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பீகாரில் ரூபாலி. ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பாக இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த பீமா பாரதி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் ராஷ்டிரிய ஜனதா தளமுக்கு மாறியதால் இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது. இடைத்தேர்தலில் ஆர்ஜேடி சார்பாக பீமா பாரதியை போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் 3 முறை ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக எம்எல்ஏவாக இருந்தவர் பீமா பாரதி என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை எதிர்த்து ஜேடியு தரப்பில் கலதர் மண்டல் போட்டியிடுகிறார். இருவருமே இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள கங்கோடா சமூகத்தை சேர்ந்தவர்களாகும். பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு. இந்த தொகுதியிலும் ஆம் ஆத்மி எம்எல்ஏவாக இருந்த ஷீதல் அங்கூரல் பாஜகவிற்கு மாறியதால் இடைத்தேர்தல் நடக்கிறது. ஆளும் கட்சியாக ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக என்ற இந்த தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது. நாளை இந்த 13 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் ஜூலை 13 அன்று இந்த தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. வெற்றி யார் பக்கம் இருக்க போகிறது என்பது அதிக எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணியிருக்கிறது.